نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய உதவியை கொண்டு இன்றைய இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பித்து செய்கின்றேன். அந்த அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக நாம் மதிக்க வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் அதை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் அத்தோடு உங்கள் மீது என் மீது என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஹுத்பாவிலே முஸ்லிம்களின் வாழ்க்கையில் தொழுகையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாங்கள் முதாக்கரா பண்ணிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை முதாக்கரா செய்ய வேண்டிய தேவை குறைய இருக்க வேண்டும். காரணம் என்னென்றால், முஸ்லிம்கள் என்றாலே அவர்களுடைய இலக்கணம் தொழுகைதான். கலிமா சொல்ல ஒருவன் அடுத்ததாக அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையில உள்ள தொடர்பு தொழுகைதான். தொழுகை இல்லாதவன் முஸ்லிம் என்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியேறுகின்றான். இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், வேதக்காரர்களை பற்றி பேசும்போது, இதா நாதைத்தும் இலஸ்ஸலாத்தி இத்தஹதுஹா ஹுஸுவன் வலஇபா ذلك بأنهم قوم لا يعقلون. இந்த வேதக்காரர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், தொழுகைக்காக அவர்களை அழைத்தால், இப்ப நம்மளை எடுத்துக்கொண்டால் பாங்கு சொல்லப்பட்டால், தொழுகைக்கு அழைக்கிறது அதுதானே, பாங்கு சொல்லப்பட்டால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இத்தஹதுஹா ஹுஸுவன் வலஇபா, அதை சும்மா பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்களாம் வேதக்காரர்கள். இப்ப இந்த நிலைமைக்குத்தான் நம்முடைய சமுதாயமும் இன்றைக்கு இருக்கிறாங்க. பாருங்க, ஜும்மா பாங்கு சொல்லப்பட்டால் என்ன வேலை வெட்டி இருந்தாலும் வதருல் பை எல்லாத்தையும் விட்டு ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைப்பதற்கு ஓடுங்கள், விரையுங்கள் என்று சொல்லுகின்றார். நம்ம சமுதாயம் அப்ப பாங்கு சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லப்படுகின்றது? முஅஸ்ஸின் அல்லாஹ் அழைப்பு விடுகிறது. ஆட்கள் நினைக்கிறாங்க என்னென்றால், அல்லாஹ் இல்ல அழைப்பது, முஅஸ்ஸின் தான் அழைப்பது என்று சொல்லி, முஅஸ்ஸின் எடுத்து சொல்லுவர் தான், அழைப்பு அல்லாஹ்வுடையது. இப்ப இதே மாதிரி தான் வேதக்காரர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், இத்தஹதுஹா ஹுஸுவன் வலஇபா, அதை ஒரு வீணான காரியம் என்பதாகவும் ஒரு விளையாட்டு வேலை என்பதாகவும் இந்த தொழுகையை எடுத்துக்கொண்டார்கள். நம்ம நிலைமையும் அப்படித்தான் இருக்குது இன்றைக்கு. இப்ப பாங்கு முஅஸ்ஸின் சொன்னார், என்ன சொன்னார்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அப்படி சொல்லிட்டு வாரார். வந்து ஹய்ய அலஸ் ஸலா,
தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். யாரும் அதை பெருசா அல்லாஹ் கூப்பிடுறா நாங்க போகணும் என்ற ஒரு எண்ணம் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாம் படைச்சான் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் தர, நபியை பார்த்து சொல்ற, நபியை நீங்க பாருங்க, சிந்திக்கவில்லையா? அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வத்தைரு சாஃபா. இந்த வானம் பூமியில் உள்ள பறவைகள் அது பறக்கும் போது அது உட்பட எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறார். குல்லுன் கத அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. எல்லா உயிர் ஜீவன்களும் உயிர் பிராணிகளும் அதனுடைய தொழுகையையும் அதனுடைய தஸ்பீஹையும் அறிந்திருக்கின்றது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், வ இன்ன மின் ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துக்களும் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை துதி செய்து கொண்டே இருக்கின்றது. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், உங்களால உணர முடியாது என்று சொல்றார். இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தில் யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ்வை துதி செஞ்சு கொண்டிருக்கின்றது. அப்ப மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனோடு பேசுவதற்கு தந்த முக்கியமான ஒன்று தான் தொழுகை. தொழுகை அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். தொழுகை என்பது மார்க்கத்திற தூண், பிரதானமான தூண். அது இல்லைண்டா வமன் ஹதமஹா ஃபக்கத் ஹதமத்தீன். யார் அந்த தொழுகையை பாழாக்குறானோ தீனை பாழாக்கிட்டான், அவன்கிட்ட தீன் இல்லை. தொழுகின்ற நாங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு பள்ளி வாசல ஊருக்குள்ள நாங்களா சேர்ந்து கட்டுகிறோம், முஅத்தின் பாங்கு சொல்றாரு, போய் ஒரு சடங்கை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். அதல்ல தொழுகை. தொழுகை அதல்ல. நம்ம ஊர்ல எல்லாரும் ஒரு 5 நேரம் தொழுகிறார் என்று சொல்லுவதற்காக பள்ளிவாசல்ல வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை நிறைவேற்றி விட்டு போற விஷயம் இல்ல தொழுகை. தொழுகை என்பது அதை தாண்டிய ஒன்று. நம்ம எல்லாம் களிமா சொல்லி இருக்கிறோம். களிமா சொல்லுகின்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே முஸ்லீமாக நடமாறுகிறான் என்றால் அவன் தொழுகை உள்ளவனாக இருக்கணும். இல்லாவிட்டால் மனிதனாக நடமாறுகிறான், முஸ்லீமாக நடமாறவில்லை அவன். இந்த தொழுகையினுடைய அடிப்படை என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன அஹதக்கும் இதா கான ஃபிஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகையில் இருந்தால் ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அதுதான் தொழுகை. இப்ப நாங்க வாரம் தக்பீர் கட்டுறோம், கடையை பத்தி நினைக்கிற, வீட்டை பத்தி நினைக்கிற, டக்பக்குன்னு முடிக்கிற, ஓடுற, இதுதான் நம்மட தொழுகை. ஆனால் உண்மையான தொழுகை என்ன தெரியுமா? அல்லாஹ்வோடு பேசுவதுதான் தொழுகை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு நாங்க பேசணும்னா தொழணும். அது உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கணும். அதுதான் தொழுகை. ஏனைய இபாதத்துக்கள் எடுங்க, ஏனைய வணக்கங்கள் எடுத்தா ஜகாத் பேசிக்கொண்டு பொருளாதாரத்தை கணக்கெடுத்துக்கொண்டு தேடி சென்று கொடுக்கலாம். ஹஜ்ஜி அங்க போனாலும் பேசலாம், இதர மக்களோடு உறவாடலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், அந்த கடமையோடு சேர்ந்து மற்றவைகளை செய்யலாம். நோன்பு நோன்பு சாப்பிடுறது குடிக்கிறது தான் இல்லை, மற்றபடி வியாபாரம் செய்ய எல்லாம் செய்யலாம். ஆனா தொழுகையில் அது முடியாது. தொழுகையில ஆரம்பம் என்ன? தொழுகையில் ஆரம்பம் தக்பீர் சொல்லுவாங்க. இப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர், இதுக்கு பேரு தக்பீரத்துல் இஹ்ராம். ஹராமாக்கப்பட்ட தக்பீர், சங்கையான தக்பீர். அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தொழுகைக்குள்ள சம்பூர்ணமாக நுழையணும். இப்படி தூக்கினோம்னா பின்னால வாரது எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னால வாரதை தக்பிட்டு அல்லாஹ்வோடு நான் பேசுகிறேன், அதுதான் தொழுகை. அப்படி நீங்க தொழுதால் கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்ட முஃமின்கள் என்று சொன்னால்,
அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். தொழுகையில் பயபக்தியாக இருக்கணும். தொழுகிறது முக்கியம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் தொழுறாங்க, பயபக்தியோடு தொழணும். வல்லதீனஹும், அப்படி தொடர்ந்து மோமின்களுடைய பண்புகளை சொல்லிவிட்டு வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். தொழுகையில பேணுதலாக இருக்கணும், அசட்டையாக இருந்துட விடக்கூடாது. அப்படி இருந்தால், அப்படி தொழுபவர்களுக்கு முதலாவது கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள். இப்ப நம்ம வாப்பா விட்ட சொத்துக்கு வாரிசு என்று சொல்லுவார்கள், அதுக்கு சொந்தக்காரன் மகன் என்று சொல்லுவோம் இல்லையா? அதே போல இந்த தொழுகையை நிறைவேற்றியவன் தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஆக உயர்ந்த சொர்க்கத்தின் அனந்திரக்காரன், சொந்தக்காரன். இது முதலாவது. அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் இரண்டு முக்கியமான விஷயம் அவனை விட்டு ஓரமாக வேண்டும். ஒன்று ஃபஹ்ஷா. ஃபஹ்ஷா என்று சொன்னால் பெரும் பாவங்கள், மனிதர்கள் அருவருக்கிற செயல்பாடுகள். வல் முன்கர் என்றால் தடை செய்யப்பட்ட விடயங்கள். இந்த ரெண்டும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒருவன் தொழுகிறான், களவெடுக்கிறான், தொழுகிறான், வட்டி எடுக்கிறான், தொழுகிறான், புறம் பேசுறான், தொழுகிறான், இன்னும் மது அருந்துகிறான், தொழுகிறான், வியாபாரத்தில் மோசடி செய்கிறான். தொழவில்லை இவன், அல்லாஹ்வோடு இவன் பேசவில்லை, இவனுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே எடுபடவில்லை. ஆகவே ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் அவனை கெடுதியை விட்டு அது தூரமாக்க வேண்டும். அடுத்ததாக நான் சொல்லுகின்ற இந்த தொழுகை அல்லாஹ்வோடு பேசும்போது கிடைக்குகின்ற, முனாஜாத் செய்யும் போது கிடைக்குகின்ற பலாபலன். அடுத்ததாக ஒரு நீண்ட ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஸ்ஸலாத்து நூருன். தொழுகை என்பது ஒரு ஒளி. தொழுபவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஒளி இருக்க வேண்டும், பயபக்தி என்ற ஒளி இருக்க வேண்டும். இப்ப நாங்க நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு பிடிச்சு கொண்டு யாரும் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் தண்ணீர் குடிக்க மாட்டோம், எவ்வளவு பசி எடுத்தாலும் சாப்பிட மாட்டோம், எவ்வளவு உணர்ச்சிகள் ஆசைகள் ஏற்பட்டாலும் சொந்த ஹலாலான மனைவி இருப்பார்கள், தீண்ட மாட்டோம். ஏன்? யாரும் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு. அந்த உணர்வு தொழுகையிலும் வர வேண்டும், தொழுபவர்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். என்னது? அந்த ஒளிதான் எங்களுடைய உள்ளத்தில் தக்குவா வர வேண்டும். அந்த தொழுகை எப்போது வரும் என்று சொன்னால், கடமைக்காக வேண்டி சடங்கு என்ற அடிப்படையில் அல்லது எல்லோரும் தொழுகிறார்கள் நானும் தொழுகிறேன் என்ற அடிப்படையில் தொழுவது அல்ல. இப்படி தொழுபவர்களுக்கு அது ஏற்படாது. அடுத்தது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொழுகை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், கடைசி நிலைமை, அவங்களோட வாழ்க்கையில் கடைசி நிலைமை, சக்கராத்துக்கு முன்னதாக மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அப்ப சில வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாங்க. அதுல ஒன்றுதான் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா. என்ன சொன்னாங்க? என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் கடைசி காலத்தில் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் காரணம் தெரியுமா? அல்லாஹ் நாள மறுமையில ஒரு அடியானிடத்தில் இபாதத்து சம்பந்தமாக முதலாவது கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? தொழுகதான். அது சரியா அமைஞ்சாத்தான் அடுத்த பகுதி. அத சொல்லுவாங்க முன்கோடல் முற்றிலும் கோலன் என்று சொல்லுவாங்க பழமொழியில. அப்ப அதே போல இபாதத்துல முதலாவது தொழுகை, அதுல கோடல் ஏற்பட்டால் அடுத்த எல்லாமே கோடலா போயிடும். அதனால்தான் தொழுகை மிக முக்கியமானது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி, இது தொழுகையாளிகளுக்கு மட்டும் கிடைக்கிறது. பஷ்ஷிரில் மாஷீன ஃபில் ظுல்மி இலல் மசாஜிதி மின் நூரி தாம்மி யௌமில் கியாமா. இரவில் இருளில் நடந்து செல்லக்கூடிய மக்களுக்கு, தொழுகைக்காக நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் பரிபூரணமான ஒளியை கொண்டு, நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள்,
யாருக்கு கிடைக்குது அந்த பாக்கியம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு இடத்திலே சொன்னாங்க, நாளை மறுமையிலே உம்மத்துக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் மாத்திரமல்ல எல்லா மனித சமுதாயமும் எழுப்பாட்டி மஹ்ஷரிலே ஓடோடி கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே என் உம்மத்தை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, என் உம்மத்தை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். இவர் என்னுடைய உம்மத்தி, இவர் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர். எதை வைத்து? அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, உர்ரன் முஹஜ்ஜிலீன மின் அஸரில் வுது, வுது செய்த உறுப்புகள் மின்னிக் கொண்டிருக்கு, இளங்கிக் கொண்டிருக்கும். தொழாதவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை சகோதரர்களே. தொழுதவர்கள் 5 நேரம் ஜும்மாக்கள் தொழுதவர்களுக்கு தான் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே வச்ச உம்மத்தினர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஒரு நீண்ட ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதரிடத்தில் சில பொருட்கள் வருகின்றது, அதை பங்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் பங்கிட்டுக் கொண்டிருக்கும் போது துல் ஹுவைஸரா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அல்லாஹுடைய தூதரை அப்படியே பிடிச்சி, யா முஹம்மது அதில், முஹம்மதே நீதமா நடந்து கொள்ளுன்றான். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, வைஹக்க, உனக்கு கேடு உண்டாகட்டும், என்னை விட நீதமாக நடக்குபவன் யார் என்று கேட்டார்கள். பக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு ஹதீஸிலே உமர் ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு ஹதீஸிலே காலித் இப்னு வலீத் வீரர். கோபம் வருகிறது, அல்லாஹுடைய தூதரை பார்த்து நீதமா நடந்து கொள்ள சொல்றியான்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி தாங்கள், அவனோட தலையை நான் வெட்டுறேன் செய்வறேன் என்றாங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, வேண்டாம், அவன் தொழுகையாளியாக இருக்கிறான். தொழுகையாளிக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு பாக்கியம் நிறைந்த இந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். நானும் நீங்களும் வேறு ஒருத்தரும் பக்கம் நாம கை நீட்டக்கூடாது. பேசுகின்ற நான் என் பக்கமும், கேட்குகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட பக்கத்துக்கு நீட்டி வரல கேளுங்க, நான் அல்லாஹுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறேன், இந்த தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹுவோடு நான் பேசுகின்றேனா, என் குறைகளை சொல்லுகின்றேனா, எனது தேவைகளை நான் கேட்குகின்றேனா, எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் முறையிட்டு அல்லாஹ்விடத்திலே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொறுமையை கொண்டு. என்ன பிரச்சனை இந்த உலகத்துல வாழும் போது முஸ்லிம்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்? முஸ்லிம்களுக்கு இது ஒரு சிறை கூடம். இங்க பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமை முதலாவதாக. வஸ்தஈனு பிஸ்ஸப்ர், பொறுமையோடு, வ பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அதுதான் காஷியின், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையை எக்காரணம் கொண்டும் ஒருவனுக்கு விடையலாம். ஜகாத்து அது ஒரு கடமை, 5 கடமை. கலிமாவா? ஓகே, நம்ம கலிமா சொல்லி இஸ்லாத்துல வந்துட்டோம். தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜி, 4 கடமைகள் இருக்கு. ஹஜ்ஜி வசதி படைத்த பெற்றவர்கள் தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அது எவ்வளவு வசதி இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் தான். வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் தான் ஹஜ்ஜி கடமை. ஜகாத் பொருளாதாரம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். அந்த பொருளாதாரத்தில் நிசாப், அந்த அளவை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான். அது எப்ப? வருஷத்தில் ஒரு விடுத்தம். நோன்பு வருடத்தில் 12 மாதத்தில் ஒரு மாதம். இந்த கடமை இப்ப ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் வசதி உள்ளவர்கள் தான் செய்யணும். வசதி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல கேள்வி கணக்கு இல்லை. நோன்பை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் கடமையாக இருந்தாலும் சலுகைகள் இருக்கு. பிரயாணிக்கு நோன்பை விடலாம், பிறகு கலா செய்து கொள்ளலாம். பெண்களை பொறுத்த வகையில் மாத விலக்கு, பிரசவ விலக்கு உள்ளவர்களுக்கு நோன்பை விட்டுவிட்டு பிறகு கலா செய்து கொள்ளலாம். நோயாளிகளுக்கு நோன்பை விட்டுவிட்டு கலா செய்து கொள்ளலாம். அதில் நிரந்தர நோயாளியாக வர கூடிக்கொண்டு போகக்கூடிய நோயாளிகளாக இருந்தால் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு நிரந்தரமாக நோன்பை விட்டுட்டு ஃபிதியா கொடுத்துக் கொள்ளலாம்.
ஆனால் தொழுகையை பொறுத்த வகையில் அவன் எப்போது புலூக் பருவதை அடைகிறானோ மௌத்து வரைக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லை தொழுகையை விடுகிறது. எந்த ஒரு காரணமும் இல்லை. பிரயாணியா சுருக்கி தொழுங்க, பிரயாணியா சுருக்கி தொழுங்க. நோயாளியா உட்கார்ந்து தொழ முடியலையா, நின்று கொண்டு தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து கொண்டு தொழுங்க. உட்கார்ந்து கொண்டு தொழ முடியவில்லையா, படுத்து கொண்டு தொழுங்க. இல்லையா சைகையினால் தொழுங்க. ஏன் இவ்வளவு? ஏன் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யுத்த களத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், யுத்த களத்திலே 2 அணியாக பிரியுங்க. 2 ரக்காத்தாக சுருக்கி 2 அணியாக பிரிஞ்சு ஒரு அணி அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து தொழுவாங்க, மற்ற அணி காவ காத்து கொண்டிருப்பாங்க. பிறகு அந்த அணி இங்க வந்து இவர்களோடு சேர்ந்து 2வது ரக்காத்து தொழுது, அப்ப பின் ஜமாத்தாக தொழுபவர்களுக்கு ஒரு ரக்காத்தாக தொழுது சலாம் கொடுத்துக் கொள்ளுங்க. யுத்த களத்துல கூட தொழுகையை விட வேண்டாம் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் இன்றைக்கு எவ்வளவு சுகதேகிகளாக இருக்கிறோம். ஆனா விடலாம். தொழுகையை யாரு விடலாம் என்றால் இந்த உலகத்திலே 3 பேருக்கு அனுமதி இருக்கு. யார் அவங்க? ஒன்றில் மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும். 2வது பிரசவ ரத்தம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். 3வது பைத்தியமாக இருக்க வேண்டும். புத்தி பேரளிச்ச பைத்தியமாக இருக்க வேண்டும். இந்த 3 பேருக்கும் தான் தொழுகையை தற்காலிகமாக விடலாம். இப்ப நாங்க யோசிக்கணும், நான் தொழுகையை விடுகிறேன் என்றால் நான் அந்த லிஸ்ட்ல உள்ளவனா? நான் இப்ப அசர தொழுகைக்கு வரவில்லை என்றால் நான் அந்த பகுதியில் உள்ளவனா என்பதை நான் என்னிடத்தில் கேட்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் மீதும் நேரம் குறிப்பிட்ட கடமை. அந்த நேரத்துக்குள் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்கிறீங்க. எனவே நாங்கள் எல்லோரும் தொழுகையுள்ள மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பதுதான் இன்றைய குத்பாவின் தலைப்பு. எந்த அளவுக்கு முக்கியம்? முஸ்லிம் காஃபிர் 2 பேருக்குள்ள வித்தியாசமே தொழுகைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிமுக்கும் காபிருக்கு இடையில உள்ள வித்தியாசமே தொழுகைதான். அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இதில் இருந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்லுகின்றார்கள். அவர்களிடத்திலே மன் ஸல்ல சுபஹ, யார் சுபஹ் தொழுகின்றாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறான். யார் சுபஹ் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒன்றை தேட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப யாரு சுபஹ் தொழவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு வெளியே போகிறான். இன்றைக்கு நான் இந்த பெரிய பள்ளிவாசல்ல எத்தனை பேர் ஜும்மா தொழுகின்றோம்? இதுல எத்தனை பேர் சுபஹ் தொழுது இருப்போம்?
எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறோம், எத்தனை பேர் ஷைத்தானுடைய பொறுப்பில் இருந்தோம் என்பதை நம்ம தான் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்படுகின்றது, ஞாபகப்படுத்தப்படுகின்றது. யார் அந்த மனிதன் என்று சொன்னால், சுபகு தொழாமல் உறங்கியவனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவன் 2 காதலை ஷைத்தான் மூத்திரம் பேஞ்சிருக்கிறான், ஷைத்தான் ஒன்றுக்கு இருந்திருக்கிறான். அப்ப இன்றைக்கு எத்தனை பேருட காதிலே சுபகில ஷைத்தான் ஒன்று கடிச்சிருப்பான். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம், தொழுகை என்றால் இவ்வளவு ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அந்தஸ்து இருக்கின்ற மாத்திரம் சொல்லவில்லை, தொழுகையின் சிறப்பை பற்றிய சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் மனம் நாடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் மனம் நாடுகின்றது. அதான் சொல்லி பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய மக்களை ஒரு இமாமை நியமித்து அவருக்கு வந்த மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லிவிட்டு சில பேர்களை கூட்டிக் கொண்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்களோ, ஒரு ஹதீஸிலே ஜும்மாவுக்கென்றும் ஒரு ஹதீஸிலே தொழுகைக்கு வராமல் வீட்டிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று விறகுகளை சேகரித்து அவர்களுடைய வீட்டை எரிப்பதற்கு என் மனம் நாடுகின்றது என்று சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிமே வரக்கூடிய ஹதீஸ், அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிள்ளைகளும் பெண்களும் அந்த வீட்டிலே இல்லை என்று சொன்னால் நான் எரித்திருப்பேன் அந்த வீட்டை என்று சொன்னார்கள். இவ்வளவு பாரதூரமான குற்றம். இன்றைக்கு நிலைமையை பாருங்கள் சகோதரர்களே. ஜும்மா வருஷத்துக்கு எத்தனை ஜும்மா? மாதத்துக்கு 4 அல்லது 5, கணக்கு பார்த்தா வருடத்துக்கு 52 அல்லது 53 ஜும்மாக்கள் வருகிறது. 10 வருஷத்துக்கு 520, 20 வருஷத்துக்கு 1040 ஜும்மாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். ஏன் தெரியுமா? என்றைக்கோ ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு தான் இந்த உலகம் அழிய போகின்றது, மிருகங்கள் எல்லாம் பயப்படுகின்றது, அழிஞ்சிடுமா இன்றைக்கு என்று சொல்லி. ஏன்னா அது தஸ்பீஹ் செய்கின்றது அல்லாஹ். ஆனா மனிதன் நிலைமை என்ன தெரியுமா? 11 மணி 12 மணி ஆயினாலும் கடையை மூட விருப்பம் இல்லை, வீட்டை விட்டு வர விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பள்ளிவாசல்லே இமாம் மிம்பருக்கு ஏறும் வரைக்கும் மலாயிக்காமார்கள். நான் இதுக்குத்தான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த பள்ளிவாசல் உங்களோட பள்ளிவாசல் நினைக்காதீங்க, நீங்க கட்டிட பள்ளி நினைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய வீடு நினைங்கள். அல்லாஹ்வுடைய வீட்டிலே மலக்குமார்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தரா எழுதுறாங்க. எப்போது இமாம் மிம்பருக்கு ஏறுகிறாரோ அதோடு அவர் மூடிட்டு உட்கார்ந்துருவார். இப்ப வாரவங்கட பேர் அங்க எளியப்படாது. அப்ப நம்ம 20 வருஷம் ஜும்மா தொழுதிருப்போம், 1040 ஜும்மாக்கள் தொழுதிருப்போம், அத்தனையும் சும்மாவாக போய்விடும் சகோதரர்களே. ஏன்? பள்ளிவாசலுக்கு நேரங்கோலத்தோட வராட்டி நம்ம எல்லாம் என்ன தியாகம், நம்ம எல்லாம் அல்லாஹ் இடத்தில் எப்படி முனாஜா செய்ய போகின்றோம்? எல்லா பள்ளிவாசலும் இந்த நிலைமைகள் தான் இருக்குது. பள்ளிவாசல் என்பது அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் ஊர்ல எது? உங்களோட வீடு அல்ல. நீங்க வீட்டுல நல்லா ஏசி போட்டு ரூம் வச்சிருப்பீங்க, நல்ல அழகான பாத்ரூம் டைல் போட்டு வச்சிருப்பீங்க, நல்ல சாலா போட்டு அதுக்கு தேவையான அந்த புட்டுவம் செட் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு விருப்பம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிவாசல். நம்ம பள்ளிக்குள்ள போகும்போது என்ன துஆ ஓதுகின்றோம்? என்ன துஆ? அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தின் வாசலை திறந்து வை. எங்க ரஹ்மத் திறங்குது? ஒரு ஊருக்குள்ள பள்ளிப்பாலா போனா தொழுகை இல்லாட்டி அந்த ஊருக்கு ரஹ்மத் இல்லை.
ஏன் தெரியுமா? நம்ம பள்ளி வாசலுக்குள்ள வந்து யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் வாசலை திறந்து வை. வெளியே போகல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக, யா அல்லாஹ் உன்னுடைய சிறப்பை எடுத்துக்கொண்டு போறோம். பள்ளிக்கு வரக்குள்ள ரஹ்மத்தின வாசலை திறந்து ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு சிறப்பாக போகின்றவர்கள் தான் மோமின்கள். அவர்கள் யார்? தொழுகையாளிகள். நம்ம ஜும்மாக்கே நேரத்துக்கு வராட்டி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், சில நேரம் பிரயாணங்கள், வேறு வேறு முக்கியமான தேவைகள், 1-2 அல்லாஹ் அறிந்தவன். ஆனா நம்ம 20 வருஷம் 10 வருஷம் ஜும்மா தொழுதும் இந்த நிலைமை என்று சொன்னா நாங்க மாறணும் சகோதரர்களே. நம்ம மாறாத வரையில் அல்லாஹ் வந்த மாற்றானாங்களே, நம்மளா மாறிக்கொள்ளணும். நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் எவ்வளவு லவ் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், ஒரு மலை மீது அல்லாஹ் இறக்கி இருந்தால் லரஐதஹு காஷியன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த மலை அப்படியே தவிடுபொடியாக போய்விடும். அவ்வளவு முக்கியமான ஒரு குர்ஆனை நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு அடியான் மீது 5 நேர தொழுகை தன்னோடு முனாஜாத் செய். நேரம் இடம் கொடுக்காது. முனாஜாத் நான் எப்படி என்று சொல்லுவேன். இப்ப உதாரணமாக அல்ஹம்து சூரா ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் 2ஆக பிரிக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு நாங்க சொல்றோம், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ் சொல்றான் ஹமதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்னை புகழ்ந்து விட்டான். 2வது அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ்வுடைய முனாஜாத் செஞ்சு கொண்டு தக்பீரை கட்டி கொண்டு அல்லாஹ்வை பார்த்து பேசுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், சனா என்னை துதித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் மஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். சுப்ஹானல்லாஹ். பிறகு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லிட்டு பின்னால வார பகுதி என் அடியானுக்கு சொந்தமானது. என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், முன்னோர்கள் யாரெல்லாம் நல்ல பாதையில் சென்றார்களோ அவர்களுடைய பாதையில் என்னையும் செலுத்து. கைரில் மக்மூபி அலைஹிம் வலத்தாலீன், வழிகட்டவர்கள் கோபம் கொண்டவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்திடாத என்று சொல்லுவான் என் அடியான். அதை நான் அவனுக்கு கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ்வோடு பேசுகின்ற சந்தர்ப்பம் தானே இந்த தொழுகை. சகோதரர்களே, நீங்க யாரை பார்த்தாலும் உங்களோட பிள்ளைகளாகட்டும் பாப்பா, நீங்க பயம் இல்லாம ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னா இவன் ஒரு மனித ஜடமே ஒழிச்சு அல்லாஹ் இடத்திலே அவனுக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த உலகத்தில் அல்லாஹ்ட்ட எந்த பொறுமதியும் இல்லை. அத்துன்யா மல்ஊனா, இந்த உலகம் சபிக்கப்பட்டது. மதுமூமா, புகழில்லாததை. இல்லா திக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர தவிர, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை தவிர. தொழுகை அதுல முக்கியமானது. வமா வாலா, அந்த திக்ருக்கு சொந்தக்காரர்கள் தொழுகையாளிகள். வஆலிமன் அவ் முத்தஅல்லிமன், கற்றுக் கொடுப்பவன் கற்றுக்கொள்பவன், இவர்களை தவிர அல்லாஹ்விடத்தில் இந்த துனியாவுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நாளை மறுமையில் இன்றைக்கு நாம் எல்லாம் தொழுகையை, அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சஹாபாக்கள் யாரும் தொழாதவர்களாக இருக்கவில்லை. ஆனா அறிஞர்கள் எல்லாத்தையும் சுருக்கி வடிச்சு சொல்றாங்க, கணவன் 5 நேரம் தொழுகிறான், மனைவி தொழவில்லை என்றால் அந்த மனைவியோடு வாழக்கூடாது. மனைவி 5 நேரம் தொழுகின்றால் கணவன் தொழவில்லை என்றால் அந்த கணவனோடு வாழக்கூடாது. அறிஞர்கள் சலஃபீன்களுடைய ஃபத்வா. நம்ம யாரு தொழுகையை என்ன பாழாக்குது? ஒன்று என் குடும்பம், அல்லது என் பிள்ளைகள், என் தொழில், எங்களுடைய சுகம், இதுதானே. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளைக்கு நம்ம இந்த உலகத்தில் 2 விஷயத்தை கண்டில்லை. ஆனா நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு அதை காணுவோம். உங்களோட ரூஹ நீங்க கண்டிருக்கிறீங்களா? உயிரை, இந்த உயிரை யாருமே கண்டில்லை. 2வது மலக்குமார்களே, இந்த மலக்குமார் தான் ரூஹை கொண்டு வந்து தாயுடைய வயிற்றில் இருக்கும் போது நம்ம ஒவ்வொருவருடைய ரூஹையும் ஊதினார்.
இந்த மலக்க கண்டும் இல்லை, ரூஹ கண்டும் இல்லை. யாரும் கண்டில்லை உலகத்துல ரூஹ. எந்த விஞ்ஞானியும் கண்டவில்லை, கனவு முடியாது. ஏன்னா எவ்வளவோ ஆய்வு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனா ரூஹ் எஸ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் முடியாது. எங்க ரூஹ் இருக்கு கேளுங்க. ஒரு காலத்துல சொன்னா மூளையில் இருக்குண்டு. மூளை செத்து இதயம் இயங்கிக் கொண்டிருக்கு. பிறகு சொன்னா இதயத்துல இருக்கு ஆய்வு. இதயம் என்ன செய்தால் கலட்டி இன்றைக்கு ஆபரேஷன் பண்றான், பிறகு மூளை என்றான். ஆனா ரூஹ் எங்க இருக்குன்னு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எஸ் அலு உனக்கு அனிர் ரூஹ். நபியே, இந்த உயிரை பத்தி ரூஹ பத்தி உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. உயிர் என்பது அல்லாஹ்ட ஓர்டர். அது யார வமா ஊத்தித்து மினல் இல்மி இல்லா கலீல். அது பத்திய கொஞ்சம் அறிவு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கே தவிர அந்த ரூஹுடைய மொத்த அறிவும் உங்களுக்கு தரப்பட்டில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு நீங்க மௌத்தாகுவீங்க பாருங்க, அந்த நாளைக்கு அந்த ரூஹு பிரிஞ்சு போகல பார்ப்பீங்க. உங்களோட கட்டை உலகத்துல உருவாகினது, சாப்பிட்டது, குடிச்சது, வளர்ந்தது அப்படியே இருக்கும். அல்லாஹ் தந்த ரூஹே மலக்குமார விட்டு பிடுங்குவான். அவங்க பிடுங்க வந்திருக்கும் போது உங்களுக்கு விளங்கும். மலக்குமார கண்ணால பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு வேலை மலக்குமார கண்ணால பார்ப்பீங்க. நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்போம், நிச்சயமாக பார்ப்போம். மலக்குமார கண்ணால பார்த்து பயந்து நடுங்குவார்கள். ரூஹை அவர்கள் நல்லவர்களுடைய ரூஹு லேசாக கைப்பற்றப்படும். தொழுகை இல்லாதவர்களுடைய ரூஹை அல்லாஹ் பிச்சு எடுப்பான். எப்படின்னு சொன்னால் ஹதீஸிலே வருகின்றது, ஒரு கம்பளி துணியை நல்லா ஈரமாக்கி நலைய வைச்சு அதுல முள்ளு கம்பியை போட்டு இழுத்தா எவ்வளவு கடினமாக பிஞ்சு வருமோ அதே போன்று அந்த ரூஹை பிச்சு இழுப்பான். இந்த ரூஹு ஓடி ஓடி ஒளியும். தொழுகை இல்லாதவர்களுடைய ரூஹ் ஓடி ஓடி ஒளியும். அல்லாஹ் பிடுங்கி எடுக்க வைப்பான். பிடுங்கி போக்குள்ள அந்த ரூஹ பார்ப்போம். அப்பதான் ரூஹ கண்ணால பார்க்கலாம். மலக்குமார்களையும் பார்க்கலாம், ரூகையும் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்துடைய ஆரம்பம் எனக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, ஃபிரௌனுக்கு விளங்கிச்சு. யாருக்கு? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உன்னுடைய ரப்பு என்று சொன்னானே ஃபிரௌன், அவனுக்கு விளங்கியது. அங்க மூசா நபி போயிட்டாங்க, பின்னால போய் இவன் மூழ்கடிக்கப்படுகிறான். ரூஹ் அப்படியே தொண்ட குலுக்கி ஃபிரௌன் வருகிறது. என்ன சொன்னான்? ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமன பிஹி பனூ இஸ்ராயீல். பனூ இஸ்ராயீல்கள் ஈமான் கொண்ட ரப்ப நானும் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் என்ன சொன்னான்? அல் ஆன வகது அஸைத மின் கபுல், இவ்வளவு நாளும் நீ என்னை மாறு செய்து கொண்டு இப்பதானா உனக்கு ரப்பு வருகிறது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போலதான் எனக்கு உங்களுக்கு. அந்த சந்தர்ப்பம் வரும்போது நாங்களும் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ் லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் பிற்படுத்தி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நாங்க செஞ்சு கொள்ள இயலாம கஷ்டப்பட்டு தொழுகையை பத்தி ஒரு நாளைக்கு எவ்வளவு 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் தான் தொழுகைக்கு, மொத்தம் 5 நேரத்துக்கு ஒதுக்க போறோம். எல்லாமே இருந்துச்சு யா ரப்பு. ஆனா நீ என்ன கொஞ்சம் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டுட்டு வந்த அத்தனையிலையும் அமல் செய்து கொண்டு வருகிறேன். ஆனா அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது வெறுமனே வார்த்தையை தவிர அல்லாஹ்விடத்திலே எந்த பிரயோசனம் இல்லா போய்விடும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே குடும்பமாக, பிள்ளையாக, சந்தோஷமாக வாழுகின்றோம். நாம் எல்லாரும் மறுமையிலேயும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அதுல தொழுகை ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னு சொன்னா தொழுக நம்ம உறவுகள் எல்லாம் சொர்க்கத்திலே இருப்பாங்க. நிறைய செய்திகள் இருக்குது. தொழுகை ஒரு கொத்துபாவுல சுருக்கிட இயலாது, அந்த அளவுக்கு தொழுகை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. சில நேரம் நான் தொழாம இருப்பேன், என் பாப்பா தொழுதிருப்பா. நான் தொழாம இருந்திருப்பேன், என் பிள்ளைகள் தொழுதிருப்பார்கள். நான் தொழாம இருப்பேன், என் மனைவி தொழுதிருப்பா. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டிருக்கலாம், நஊது பில்லாஹி மின்ஹா. அந்த சந்தர்ப்பத்திலே எம் உறவுகளாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் பேசிக்கொள்ளக்கூடிய செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுகின்றான் என்று சொன்னால், ஃபீ ஜன்னாத்தின்,
யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன், இந்த பாவிகளை பற்றி சொர்க்கத்திலே இருப்பவர்கள் பேசிக்கொள்வார்கள், கதைச்சு கொள்வாங்க. எப்படி? மா சலககும் ஃபீ சக்கர், அவங்க எங்களை பார்த்து கேட்பாங்க, அந்த நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, உங்களை சக்கர் என்ற இந்த பாதாளத்துல தள்ளிய செய்தி எது என்று கேட்பார்கள். இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்கியது எது என்று சொன்னால், அதுல முதலாவது சொல்லக்கூடிய செய்தி காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லையே என்று கை சேதப்படுவார்கள். அந்த நிலைமை நிச்சயமாக ஒரு நாள் நாம் எல்லாம் குர்ஆன் உண்மை, அல்லாஹ் உண்மை, மறுமை உண்மை, ஈமான் கொண்டிருக்கிற ஒரு நாளைக்கு இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்க்கத்தான் போகிறோம். அந்த சந்தர்ப்பம் வருவதற்கு முன்பதாக நாங்கள் விடுபட்டிருந்தால் தௌபா செய்து தொழுகையாளிகளாக மாறி 5 நேரம் தொழுது ஜும்மாவுக்கு நேரங்காலத்தோடு சமூகம் அளிச்சு நல்ல தொழுகையாளிகளாக ஆகி அல்லாஹுவோடு முனாஜாத் செய்து நல்ல சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும், என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.